ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் நாங்கள் ஒரு விளாக்குகள் கணக்க செய்வோம். இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோம்னு சொன்னால், மன்னார் பேசாலையிலிருந்து தலைமன்னார் நோக்கி போகிற நேரங்களில் தலைமன்னாருக்கு கிட்ட வர உங்களோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுக்காரங்குடியிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஒரு சின்ன ஊர் உண்டு, ஒரு ஸ்கூலோடு இருக்கும். அதோட வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன செம்மண் ரோடு ஒன்று போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச் உண்டு, சம்பாவிலு சர்ச்ன்னு சொல்லுவாங்க. சம்பாவிலுன்னு சொல்கிறது நான் நினைக்கிறேன் ஒரு புனிதரோட பெயராக இருக்கணும். இந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சர்ச். மற்றது தலைமன்னார் பேசாலை ஈவன் மன்னாரில் இருந்து கூட இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. இன்றைக்கு நம்மளோட பயணம் அந்த சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம வளைச்சி அப்படியே அந்த செம்மண் ரோடுக்குள்ளேயே இறக்கி நாங்கள் போனது பைக்கில். ஸோ அந்த பைக்கில் இருந்தே நான் அந்த வீடியோவை ஷூட் அவுட் பண்ணி போய்கிட்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரொம்ப டெவலப்டான ஏரியாண்டெல்லாம் இல்லை. மழை நேரங்களில் இந்த புல்லுகள் இங்கால இந்த ஏரியாக்கள் எல்லாம் சரியாக தண்ணி கட்டுற இடங்கள். இப்போ மண் போட்டு இந்த வலது பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் போட்டு சும்மா குருத்து மண் போட்டு அந்த இடத்த கொஞ்சம் குட்டியாக்கி வச்சுருக்குறாங்க. மேபி நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல சேறு இருந்திருக்கும், அது இல்லாமல் ஆக்கள் போகிறதுக்காக லேஸுக்காக அந்த இதுகள் போட்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா பாதை கூட ஒழுங்காக இல்லை. உங்களுக்கு தெரியும், வலது இடது பக்கங்கள் எல்லாமே பனை காடுகளாக இருக்கும். மோஸ்ட்லி ஆடு மேய்க்கிறாக்கள், மாடு மேய்க்கிறாக்கள், மற்றது அந்த கல்லுகள் அது இதுகள் சீவுறாக்கள், மற்றது கூலி வேலைக்கு போகிறாக்கள், அந்த விறகு வெட்டுறாக்கள், அந்த மாதிரியான ஆக்கள் தான் இந்த சுற்றி வர ஏரியாக்களில் இருக்கிறது. பெரிய டெவலப்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பெரிய வீடுகள் அப்படி என்றெல்லாம் இல்லை. இந்த கோயில்ற வரலாறு முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே இருந்த ஒரு சின்ன கோயில். பழைய ஆட்சிமார் அவங்கெல்லாம் வந்து இந்த நேரம் இப்படி இருக்கிற பாதை கூட அந்த நேரங்களில் இல்லை. இப்போ பாதை ஒரு அளவு பெருசாக இருக்குது. ரயில் ரோடு, அதாவது இந்த ரயில் ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் டு தலைமன்னார், அப்படியே கொழும்பு ஃபோர்ட்டில் இருந்து தலைமன்னாருக்கு போகிற அந்த ரயில் ரோடு தான் இப்போ நீங்கள் இந்த பார்த்தது. அப்போ இந்த ரயில் ரோட்லேயே அப்படி நம்ம இங்கேயால் போனோம்னா தலைமன்னார் பியருக்கு போயிடலாம். இந்த ரோட்டால் தான் நம்ம இரவில் இல்லாட்டி பகலில் வர ட்ரெயின்கள் எல்லாம் எப்போயுமே மன்னாருக்கு தலைமன்னாருக்கு வந்து போகிறது. அப்போ அந்த ரயில் ரோடையும் கடந்து இன்னும் உள்ளே போகணும். முந்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடெல்லாம் வந்து ஒரு ஒத்தையடி பாதையாக தான் கடந்து போகிற ஒரு எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் சின்னதில் இருக்கும்போது எங்களோட ஆச்சின்னு சொல்கிறது அம்மா அவங்களோட வந்து மாட்டு வண்டியில் இந்த கோயிலுக்கு போயிருப்போம். எங்களுக்காக சின்னதில் ஆச்சி எங்களுக்கு இந்த கோயிலில் நேர்த்தி வச்சாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கனகாலத்துக்கு பிறகு நாங்கள் இந்த கோயிலை விசிட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரோடெல்லாம் இப்போ போகிற இந்த ரோடெல்லாமே மழை காலங்களில் நமக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. எப்போயுமே சேரும் சுருதியுமாக இருக்கும். எல்லா செம்மண் தான் போட்டிருக்குறாங்க. இந்த இடத்துல இருக்கிற ஆக்கள் வந்து மோட்டர் பைக் இருக்கிற ஆக்கள் மோட்டர் பைக்கில் வருவாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஜங்ஷனில் நம்ம அப்போதை பார்த்த மெயின் ரோடு ஜங்ஷனில் இறங்கி இந்த முன்னுக்கு இதில் போகிற இந்த ஆன்டிமேர் மாதிரி அவ்வளோ தூரமும் நடந்தான் வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பைக்லேயே நாங்கள் இவ்வளோ தூரம் போகிறோம். இன்னும் கோயில் எங்களுக்கு கண்ணில் தெரியல, இன்னும் உள்ளே போகணும். ஸோ ரொம்ப நல்ல உள்ள தூரத்தில் இருக்கிற ஒரு தொங்கலில் இருக்கிறது. இந்த ஏரியாக்களில் பெருசாக வீடுகள் குடியிருப்புகள் எல்லாம் இல்லை. ஈவன் அந்த கோயிலுக்கு பங்கால கூட வீடுகள் குடியிருப்புகள் எல்லாம் இல்லை. அந்த கோயிலோட ஒரு சின்ன செமிட்ரி மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம அதுக்கிட்ட போனப்புறம் அந்த இடமெல்லாம் நான் காட்டுவேன். ஸ்டில் நாங்கள் பைக்கில் போய்க்கின்னு தான் இருக்கிறோம். பாருங்கள், இந்த மலைக்கு தண்ணி கட்டின இடங்கள் எல்லாம் சின்ன வெள்ளங்களாக இருக்குது. மற்றது நாங்கள் போன சீசன் வந்து அந்த ஈச்ச மரம், அந்த ஈச்சை காய்ச்சிருந்த சீசன். அதுதான் கொஞ்சம் நான் நினைக்கிறேன் நாங்கள் வார நேரங்களில் அந்த ஈச்ச மரங்களை விசிட் பண்ணிவிட்டு அந்த ஈச்ச மரங்களை பார்த்து ஏழுமான அளவு நாங்கள் கத்தி அதுகளெல்லாம் கொண்டு போகலை. ஸோ ஈச்சை அதுகளை ஏழுமான அளவு பிக்கக்கூடியதுண்டா பிச்சை எடுத்துக்கிட்டு வருவோம்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். பைக்கில் போகிறதால நான் சுற்றி வர இருக்கிற இடங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். முன்னுக்கெல்லாம் பைக்குகள் வந்து இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த சர்ச்சுக்கு போய் அவங்களோட வழிபாடுகளை முடிச்சுட்டு திரும்ப வராங்க. அந்த தொங்கலில் தெரியுது பாருங்கள். ஸோ அந்த கட்டடத்தில் உயராக தெரிகிற அதுதான் வந்து சர்ச். நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி எடுத்தேன். பட் ஸ்டில் நாங்கள் கொஞ்சம் தூரம் போகணும். சுற்றி வர கேட் போட்டிருக்குறாங்க. பட் வேலியால் தான் கட்டியிருக்கிறாங்க. வேலியும் எல்லா இடத்துலையும் ஒழுங்காக கட்டி இல்லை, சில இடங்களில் விழுந்து அப்படின்னு சொல்லி. என்னென்னா இப்போ இந்த சர்ச்சுக்கு முன்னுக்கு ஒரு ஃபாதர் ரெஸ்பான்சிபிளாக இருந்தவர். பிறகு அந்த இடத்த ஆக்கள் ஏதோ கொஞ்சம் அவரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிட்டார் போல், வேறு பேரிஷுக்கு போயிட்டார் போல். இப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே என்டர் பண்ணிட்டோம். சர்ச்சுக்கு பெரிய வளவு, சின்ன கிணறுகள் அப்படியெல்லாம் இருக்குது. இந்த ஒரு பைக் கொண்டு இருக்குது, ஆக்கள் யாரோ வந்திருக்குறாங்க போல். ஸோ வந்தா இருக்குது. அது நாங்கள் வந்து அந்த கேட் பின்னால் இருக்குது. படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேலி மட்டைகள் அது எல்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோ பெரிய வளவு. இது முன் சைட், சர்ச்சோட முன் சைட் பார்த்தீங்கன்னா சுற்றி வர தனியாக பனை காடுகள்.
இதுக்கு பின்னாலேயும் இடங்கள் இருக்குது. இதான் நாங்கள் வந்த பைக். இந்த ஏதோ கொஞ்சம் ஏதோ கட்டுறதுக்காக கொஞ்சம் கான்கிரீட் கல்லுகள் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல வேப்ப மரம். இந்த சர்ச்சுக்கு முன்னுக்கே ஒரு சின்ன குடிதண்ணி கிணறு இருக்குது. அதில் தான் வளமையாக வந்து ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்காக காலை கையை கழுவிட்டு போகிறது. இப்போ இந்த சர்ச் கூட அரைவாசி கட்டியும் கட்டாமல, முன்னும் பெயின் கூட அடிக்கலை, சுருவங்கள் ஒன்றும் வைக்கலை, அந்த மாதிரியான நிலைமை இருக்குது. அந்த ஃபாதர், நான் சொன்ன ஃபாதர் போன பிறகு அந்த ஒழுங்கான பராமரிப்புகள் இல்லை. அவர் செய்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடைய அப்போ கட்டுமானங்களோடைய அப்படியே இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட நாளுகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டுட்டு கும்பிட்டுட்டு நேர்த்திகளை வச்சுட்டு போவாங்க. எண்ணல் நிலகள் கதவுகள் கூட ஒன்றும் இல்லை. சில ஆக்கள் அந்த வெள்ளை பூசுறதுக்காக வெள்ளைக்காக டொனேட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. வெள்ளை அடிச்சிருக்கிறாங்க. பெயிண்டுகள் எல்லாம் முன்னும் அடிக்கலை. கதவு நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நான் ஒருக்கா போயிருக்கிறேன், கனகாலத்தைக்கு முன்னுக்கு. அந்த நேரங்களில் கதவெல்லாம் பழசாக இருந்தது. இப்போ அந்த கதவுகள் வந்து புதுசாக போட்டிருக்குறாங்க. இதுதான் அந்த சர்ச்சோட பழிப்பு இடம். சுருவங்கள் முன்னுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்த டைம் சர்ச்சுக்குள்ளே யாருமே இல்லை, எல்லோரும் போயிட்டாங்க போல இருக்குது. பெருசாக எல்லா டைமும் க்ரௌடாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் அவங்களோட நேரங்களுக்கு வந்து கும்பிட்டு போவாங்க. பட் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஃபேமஸான சர்ச். இதுதான் வந்து அந்த மெயின்ஸ் அந்த அவங்க சர்ச்சில் இருக்கிற புனிதர்கள். இதில் கொஞ்சம் சுருவங்கள் இருக்குது. பலிபீடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த ஃபேமஸான சர்ச்சுகளில் இருக்கிற மாதிரி பெரிய கிராண்டாலாம் இருக்காது. எல்லாம் பழைய இதுகளில் தான் இருக்கும். இதில் தான் அந்த சம்பாவிலின்னு சொல்கிற அந்த அவரோட இதுகள் சுருவங்கள் இருக்குது. அந்த துணியால் போட்டு மூடி இருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒழுங்காக கட்டி முடிக்கலை. அந்த அதில் வந்து அந்த ஏற்கனவே வெள்ளனே அந்த ஃபாதர் இருந்து செய்த நேரங்களில் இந்த சர்ச்சில் நடந்த டெவலப்மெண்ட்டுகளை ஒரு போர்டில் போட்டிருக்கிறாங்க. அதையும் இப்போ கலட்டி அந்த சைட்டில் வச்சுருக்குறாங்க. இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சுருவத்துக்கு கீழே வந்து எல்லாம் ஒழுங்காக பூசையில் பாருங்கள், அந்த கல்லுகள் அதெல்லாம் அப்படியே தெரியுது. ஆக்கள் வந்து அந்த இடத்துல இது வைப்பாங்க. இது என்னென்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த சென்ட் ஃபவுஸ்டினான்னு சொல்கிற ஒரு ஆளோட உடலில் வந்து ஒரு சின்ன அவள் ஒரு செயின்ட், அவர் ஒரு புனித, அவரோட உடம்புல இருக்கிற ஒரு சின்ன பாகம் வந்து அந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. அது என்ன பாகம்னு எனக்கும் தெரியலை. உடம்புல இருந்து இதயத்தில் ஒரு துண்டோ ஏதோ எங்கேயோ இருந்து ஒரு பாகம் உண்டு அந்த பேழைக்குள்ளே வச்சுருக்குறாங்க. அது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் இதே வந்து இப்போ ஒரு கொழும்பு மாதிரியான ஒரு பெரிய இடங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன இது வச்சுருந்தா சரியான கிராண்டாக பெரிய இதாக இந்த சர்ச் ஃபேமஸாக போயிருக்கும். பட் இது கொஞ்சம் தள்ளி இருக்கிறதாலேயோ என்னவோ தெரியலை, அது அந்தளவுக்கு ஆக்கள்ற இதை பெறையில. ஆனால் பெரிய சர்ச் இது, நல்ல இடங்கள். சில நாட்கள் அந்த அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் செமிட்ரி ஒன்று தெரியும், அந்த ஆக்கள்கிட்ட இந்த குருசுகள் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த இடங்களில் முந்தி காலங்களில் இது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிறகு இந்த இடங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் ஆக்கள் எல்லாம் திக்கால போன பிறகு அதை அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ ஆக்கள் என்ன செய்கிறதுனா சில நேரங்களில் வந்து இரவில் வந்து இங்கே நேர்த்திக்காக வந்து தங்கி இருப்பாங்களாம். சில நேரங்களில் வந்து ஆக்கள் வந்து அந்த குட்டாஞ்சோறு மாதிரி எல்லாம் இங்கே வந்து நேர்த்திக்கு ஆக்கி சாப்பிட்றது அப்படியெல்லாம் செய்கிறதாம். இதில் ஒரு சென்ட் ஆண்டனிஸ் சர்ச் ஒரு ஸ்டாச்சு ஒன்று, ஒரு சிறுவம் ஒன்று இருக்குது. இதில் கண்ணாடியில் இதுகள் அந்த மெழுதிரி கொளுத்துற இடங்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு பின்பக்கம் அந்த அங்கால வேலிகள் எல்லாம் ஒழுங்காக போடுபடையில். பட் சுற்றி வர அடைச்சிருக்கிறாங்க. சுற்றி வர பார்த்திங்கன்னு சொன்னால் பனை மரமும் வேப்ப மரமும் தான் இருக்குது, வேறு இதுகளும் இல்லை. ஆனால் நல்ல சுவாத்தியமான இடங்கள், நல்ல காற்றோட்டமாக இருக்குங்க. இதில் ஒரு அங்கிள் வந்து அவர் ஏதோ அவரோட நேர்த்திக்காக கோயிலை சுற்றி செபஞ்சொல்லிக்கிட்டு போகிறார். ஆக வெயிலாலாம் இருக்காது. பட் இந்த சர்ச்சுக்கு வாரது எப்படின்னு சொன்னால் ஒன்று காலையில் வரணும், அப்படி இல்லாட்டி பின்னேரத்தில் வரணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த வெயிலோட தாக்கம் இருக்காது. இல்லாட்டி பகல் நேரங்களில் பார்த்திங்கன்னா மரங்கள் இருந்தாலும் ஓகே, பட் அந்த வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். உங்களுக்கு ட்ராவலிங் நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பகல் நேரங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு வர விருப்பம்னு சொன்னால் நீங்கள் அப்படி வரலாம். இந்த இடம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சர்ச்சுக்குள்ளங்கிற ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சு போட்டு இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு காணியில் சுவாமியோட ரூம், அதாவது ஃபாதர்ஸோட ரூமுக்காக கட்டின ஒரு இடம் அந்த பில்டிங். அப்போ நாங்கள் அதையும் ஒருக்கா விசிட் பண்ணி பார்ப்போம், அந்த வளவையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனது. நான் சொன்னேன் இதுக்கு முன்னுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் இருந்ததை விட இப்போ இன்னும் குப்பை குளம் மரங்கள் அதுகள் வளர்ந்து அப்படி போயிருந்தது. அப்போ இந்த சுவாமியாரை கூடி அந்த ஃபாதர் ஏற்கனவே ரெஸ்பான்சிபிளாக இருந்த ஃபாதர் விட்டுட்டு போன பிறகு அந்த இடங்கள் வந்து அப்படியே கைவிடப்பட்ட நிலையாக போயிட்டுது. அப்போ இதில் ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது. நாங்கள் அதை யூஸ் பண்ணலாமான்னு வந்து பார்த்த நேரங்களில் அதுலேயும் அங்கே தண்ணி வசதிகள் ஒன்றும் இல்லை. இந்த டாய்லெட் இப்படி தனியாக இருந்தது. பக்கில் முந்தி தண்ணி வந்திருந்தது, இப்போ அதுவும் இல்லை. அங்கே ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குடிதண்ணி கிணறாக இருந்திருக்கணும். பட் அந்த கிணறு வந்து ரொம்ப பாலடைஞ்சு, ஆனால் தண்ணி இருக்குது உள்ள. நான் அது ஒரு கஷ்டமாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உள்ள எட்டி பார்த்த இடங்களில் முந்தி அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆக்களுக்கான குடிதண்ணி கிணறு, மற்றது இந்த ஃபாதர் ரூமுக்கான சப்ளை அங்கே இருந்தான்னு எடுத்துருக்கணும்னு சொல்லி. ஆனால் அந்த கிணறு பாவிக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் இல்லை, எல்லோரும் கைவிட்ட நிலையில் இருக்குது.
கிட்டத்தட்ட அந்த ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற சர்ச். ஆனால் ஆட்கள் வந்து நேர்த்திகள் வைப்பாங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து ரொம்ப புதுமையான சர்ச்சுன்னு சொல்லி நேர்த்திகள் நிறைவேறினா வந்து அவங்க அந்த பெயிண்ட் வாலி வேண்டி கொடுக்குறது, இல்லாட்டி ஏதாவது ஒரு கட்டடம் என்னமாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ யார் ஃபாதர் ரெஸ்பான்சிபிள்ன்ட்டு தெரியல. பட் அந்த இடத்துல வந்து அங்கே சில நேரங்களில் டெய்லி ஒரு அக்கா வந்து கூட்டுறதை நான் பார்த்தேன். நான் அப்போ அவர்கிட்ட வந்து நம்ம கதைச்சோம்னு சொன்னால், அந்த நீங்கள் ஏதாவது ஒரு நேர்த்திகள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அவன் மூலமாக இந்த ஃபாதருக்கு கண்டாக்ட் பண்ணுறது, இப்போ யார் ஃபாதர் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நான் அப்போ இதை உள்ளே ஷூட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி போனேன். பட் அந்த சைட்டில் வந்து ரொம்ப மரங்கள் எல்லாம் வளர்ந்து இதாக இருந்தாலும் தச்சல பாம்புகள் எதுவும்னு சொல்லி நான் அந்த சைட் போகவே இல்லை. இங்கே பாருங்க, இதுகளெல்லாம் ரொம்ப அந்த ஒரு க்ளீன் இல்லாத இடங்கள். பட் ரொம்ப இந்த இரவுலையெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால், பட் பின்னேரங்களில் பொழுதுபட்டு வர நேரங்கள்லாம் இந்த இடங்களில் வாரது பயம். ஏனெண்டா ஆக்கள் இதற்குள்ள பெருசாக புழங்குறதும் இல்லை. மற்றது பாம்பு பூச்சி பட்டைகள் எல்லாம் வரவழிக்கிட்டுரும். ஸோ எப்போ நல்ல லைட் இருக்கோ அந்த நேரங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் சேஃப். பட் நீங்கள் இப்போ அந்த குட்டாஞ்சோறு ஆக்கி சாப்பிட்றீங்க, ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டுக்காக வாரீங்க, அதே நேரம் ஒரு வழிபாட்டோடு சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் கொஞ்சம் நல்ல இடங்கள். பட் நீங்கள் தான் டென்ட் அதுலெல்லாம் கொண்டு வந்து தங்கி இருந்துட்டு போகணும். நான் நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் யார்ட்டையாவது ஒரு பெர்மிஷன் எடுக்கணும். அந்த ஃபாதர்கிட்ட தங்கி இருந்து நீங்கள் ஒரு டென்ட் அடித்து அப்படி அந்த மடிச்சர்ச்சில் செய்கிற மாதிரி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும். மற்றபடி ஒரே நாளில் வந்து இருந்து சமைச்சு போகிறேன்னு சொன்னால் தேவையில்லை. நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமையில் வந்து கொஞ்சம் அந்த வழிபாடுகள் நற்கரணை திட்டங்கள் அதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் தான் நம்ம வந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுத்துகிட்டு இருக்கணும். ரைட், இப்போ நாங்கள் வந்து திரும்ப எங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் வெளியே போகிறோம். அப்போ போகிற டைமும் வந்து நான் உங்களுக்கு 2 சைட்லேயும் வீடியோக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த திரும்ப அந்த வந்த பாதையிலேயே திரும்ப உங்களுக்கு பார்க்குறதுக்காக. ஏன்னாடா வந்து இப்போ டவுனில் இருக்கிற ஆக்கள் அப்படி இல்லாட்டி கிளம்பு சைடு இல்லாட்டி அப்ரோட்டில் இருக்கிற ஆக்கள் இந்த மாதிரியான நேச்சுரலான வியூஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அதை உங்களோட ஒரு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லா டைமும் நாங்கள் வந்து எங்களோட ஹெல்த் கேஞ்சரிங் யூடியூப் சேனலில் வந்து இந்த மாதிரி vlogs ஷேர் பண்ணுறது குறைவு. நாங்கள் இங்கே எப்போயாவது வெளியே போகிற நேரங்களில் எங்களோட வீடியோஸை வந்து நாங்கள் இப்படி எடுத்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுறது, இதுக்கண்டு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு இதுகள் விருப்பம்னு சொன்னால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபார் டெக்னிக்கல் வீடியோஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் லைக் திஸ். நீங்கள் இதுக்காக பார்த்துக்கலாம். அப்போ போகிற வழியில் நாங்கள் பிளான் அவுட் பண்ணினது என்னென்னு சொன்னால், அந்த ஈச்ச மரம், அந்த ஈச்ச பழம் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். அப்போ ஈச்ச மரம் பழுத்திருக்கிற ஒரு ஈச்ச பழமாக பார்த்து நிப்பாட்டி எடுக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அது வந்து அந்த அதில் இலையை பார்த்தீங்களன்னு சொன்னால், இப்போ பேரிச்சேன்னு சொல்கிறது வந்து டேட்ஸை, அதோட ஒரு ஃபேமிலி தான் இது. ஒரு ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் ட்ராபிக்கல் ரீஜனில் வளர்கிறது தான். நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றி அப்படின்லாம் இல்லை, அதுவாக வளரும். அது மிளகா தண்ணியிலேயே வளர்ந்து இதெல்லாம் செய்யும். டேட்ஸில் ஒரு ஃபேமிலி, ஒரு சின்ன பழம்தான், சின்ன குட்டியாக இருக்கும். ஆனால் அதில் இலையெல்லாம் வந்து முள்ளு மாதிரி இருக்கும். அந்த கையை போட்டு செஞ்சு சரியாக குத்தும். மற்றது அடுத்த மெயின் பிரச்சனை, நாங்கள் கத்தி என்ற கொண்டு போகல. அப்போ இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், இருக்கிற ஒரே ஒரு வழி, கையால் முறுக்கி ஏழுமான அளவு அந்த இதை பிக்கக்கூடிய அளவுக்கு பிச்சுட்டு மிச்சத்தை வாயாலேயோ எண்ணத்தாலேயோ கடிச்சு தான் பிக்கணும். இந்த இருக்குது இப்படி தான் இருக்கும் ஈச்ச மரம். அந்த இலையெல்லாம் குத்தும், இந்த இலையெல்லாம் குத்தும். பார்த்தீங்கன்னா முள்ளு மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு ட்ரை பண்ணுறோம். நானும் ஒய்ஃப் தான் போயிருந்தேன்னா, அப்போ ஒய்ஃப் ஆசைப்பட்டு கேட்டவ. அப்போ அதுக்குள்ளே என்ன செய்யலாம்ன்ற ஒருக்கா பார்ப்போம்னு சொன்னால், இதுக்குள்ளே ஒரு குலை இருந்தது போல். அப்போ அந்த குலையை பார்ப்போம், அதுக்குள்ளே நல்ல பழங்கள் இருந்ததுன்னு சொன்னால் எடுப்போம்னு சொல்லி நான் இந்த ஆஞ்ச குலையையும் உங்களுக்கு காட்டுவேன். அப்போ அந்த அதுக்குள்ளே அந்த சிகப்பாக தெரிகிறது அதுதான் வந்து அந்த குலைகள். அப்போ இதுக்குள்ளே பார்த்துனாங்க, அந்த குலைகள் வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்கையில். அப்போ இதுக்கு பக்கத்துலேயே தேடின இடத்துல இன்னொரு அந்த வேப்ப மரத்தோடையே சேர்ந்து இன்னொரு ஈச்ச மரமும் இருந்தது. அப்போ அதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே கொஞ்சம் குலைகள் எங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சது, கூட தெரிஞ்சது. ஸோ நாங்கள் அதுக்கு பார்ப்போம்ன்ட்டு போனால் அந்த பாருங்க கணக்க தெரியுது. பட் இது பெரிய பழங்கள்ண்டு இல்லை, பெரிய டேட்ஸ் மாதிரி நமக்கு பெரிய பழமாக இருக்கும், நல்ல தேன் பானி ஒழுவ சாப்பிடலாம் அப்படின்றலாம் இல்லை. இந்த சீசனில் இப்போ ஒய்ஃப் தான் எடுக்கிறவன். நான் அப்போ அந்த குலையை பிச்சு பார்க்குறேன், அந்த குலையை பார்க்குறேன். இந்த சீசனில் ஈச்சம்பழம்னு சொல்லி இது ஃபேமஸாக இந்த இடங்கள்ல இருக்கும். பட் சின்ன ஒரு லேயர் தான் இருக்கும் சதை. பட் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது, ஒரு ஸ்பெஷல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஃப்ரூட்டை விட. ஸோ நான் அதை போட்டு நல்லா முறுக்குறேன்.
என்னோட கத்தி ஒன்றும் இல்லை தானே, மற்ற இலைகளும் கையை குத்தும். மற்ற கவனம் என்னென்னா, நீங்கள் எப்படி டூர்கள் போகும்போது இப்படி இதுகள் செய்யும்போது கவனம் ஒன்று, பாம்பு பூரா பூச்சிகள் அதுகள் கவனம். அடுத்தது கண்ணுகளுக்குள்ள அந்த இலைகள் அதுகள் குத்த பார்க்கும். ஏன்னா நீங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே தலையை உள்ளே கொடுத்து போட்டிருக்குறது. அப்போ கவனமாக தான் நான் செய்தேன். அப்போ நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் அப்படியே சுற்றி பிக்கலாம்னு சொல்லி. பட் அது சுற்றுப்படுது, ஒரு அளவுக்கு மேலே சுற்றுப்படும். பட் அதில் அந்த ஃபைபர்ஸ், அந்த நார் வந்து என்னென்னு சொல்கிறேன் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே நம்ம அதை போட்டு இது பிச்சாலும் அந்த சுற்றி அந்த அந்த தண்டு வந்து பிஞ்சு சக்கையாகி தனி நாராக அப்படியே கனெக்ட் ஆகும். இப்போ நாரை பிக்கிறது தான் பெரிய கஷ்டமான ஒரு வேலை. அப்போ அதைத்தான் நம்ம ஒரு பிளேடோ எண்ணத்தாலேயோ கத்தணும். ஒன்றும் இல்லாத கட்டத்தில் நாம் வந்து வாயாலேயே கடிக்க வலிக்கிறேன். நான் ஒன்றும் செய்யலை. ஏன்டா இப்போ இது வந்து இப்போ எங்களோட ஊரில், இப்போ நான் வந்தது பேசாலையிலேருந்து, எங்களோட ஊரில் ஈச்ச மரம் வந்து இதுகள் வீட்டில் எல்லாம் இருக்காது. இது இப்படி காட்டில் இருக்கிறது தான் உண்டு. அப்போ இப்போ எங்களோட ஊரில் காட்டு எல்லாத்தையும் அழித்து எல்லா இடமும் வீடுகள் வந்துட்டு, அப்போ இந்தியாவில் தான் இப்படியான இதுகள் பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டோம், ஆசையாக இருந்தது. அப்போ கையோடு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாயாலேயே தான் கடிக்கிறேன். 7 அளவு மேக்ஸிமம் அந்த இதை நல்லா பிச்சு போட்டு அந்த நாறுகளை மட்டும் வாயால் நரம்பி பிக்கக்கூடிய இதில் பிச்சை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அப்படியே அதை பிச்சை எடுத்துக்கண்டே போகுது. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவில் அப்படியே நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பிச்சை எடுத்து அந்த அப்போ இந்த அடுத்த குலையே நம்ம என்ன செய்கிறோம், மேக்ஸிமம் வந்து பிக்கிறோம். இந்த வாயில் எல்லாம் அந்த நார் வருகுது, நல்ல காலம் பல்லு கலண்டு வரையில. இந்த அடுத்த நல்ல குலை இப்படி தான் இருக்கும். பெரிய குலையாக பெரியதாக தொங்காது, இப்படி சின்ன குலைகளாக தான் இருக்கும். இப்படித்தான் கணக்கை சேர்க்கிறது. அதில் அப்படி கணக்க குலைகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த காட்டுக்கு பின்னேரங்களில் ஆடு மேய்க்கிறதுக்கு வரார்கள். சில நேரங்களில் இந்த சீசனுக்கு ஈச்சம்பழம் எடுக்கிறதுக்கண்டே சொல்லி வருவாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக கலெக்ட் பண்ணி தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா கணக்கை சேர்த்து எடுத்து சில நேரங்களில் உப்பு தண்ணிக்குள்ளே ஊற வைப்பாங்க. இப்படி ரெட் கலரில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது காய். அது வந்து நல்ல பழமாகும் அப்பன்னு சொன்னால் சுற்றி நல்லா கருப்பு கலராக போகணும் இந்த பழம். அப்போ அதுக்கு என்ன செய்வாங்க, உப்பு தண்ணி போடுவாங்க. அப்படி இல்லாட்டி அரிசி வாளிக்குள்ளே மூடி வைக்கிறது. அப்படி கொஞ்சம் ஊர் பக்கங்களில் டெக்னிக்கல் இருக்குது. இப்போ நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம், கொண்டு போய் அரிசி வாளிக்க மூடி வைப்போம், அப்படி இல்லாட்டி உப்பு தண்ணி தெளிப்போம் அப்படின்ற ஒரு பிளானில் போகிறோம். அப்போ திரும்ப நடந்து வந்து இந்த ரயில் ரோட்டுக்கு வாரம் ட்ரெயின் வருதான்னு சொல்லி 2 பக்கமும் பார்த்து கிடக்கிறோம். ட்ரெயின் ஒன்றும் இல்லை, வெறும் ஆடுதான் படுத்து கிடக்குது. ட்ரெயின் வந்து எங்களோட இடங்களுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான்.
அது பின்னேரம் பழிக்கிட்டுதாண்டா ராவில் வரும். அடுத்த நாள் விடிய வெள்ளனே வரும். ஸோ எங்களுக்கு பயம் இல்லை. இந்த நேரங்களில் கண்ணை மூடிக்கிட்டே ட்ரக்காக கிடக்கலாம். எங்களை ஏற்றுறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ நாங்கள் திரும்ப அதே வழியில் போகிறோம். இப்போ ஒரு நல்ல நேரம் என்னென்னா, இது ஒரு மழை சீசன் இல்லை, மழை சீசன் முடிஞ்சு இருக்கிற நேரங்கள். சில நேரங்களில் கடுமையாக மழை பெஞ்சுட்டா இந்த இடங்களில் இப்படியெல்லாம் வரையில, அது சரியான சேரும் சுரியுமாக இருக்கும். இன்னும் இந்த இதை செய்யலை. என்னென்னு சொன்னால், இதுகள் பெரிய பராமரிப்புகள் இல்லாத இடங்கள். இப்போ இந்த இடத்துக்குள்ளே வந்த பிறகு தான் கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அதுவும் பெரிய அளவு டெவலப்டான ஆக்கள் இல்லை, பாவங்க கஷ்டப்பட்ட ஆக்கள். இங்கே அளவு வீடுகள், சின்ன சின்ன காணிகள் அப்படின்னு இருக்கும். இவங்களும் கூலி வேலைகளுக்கு போகிற ஆக்கள் தான். அப்போ இந்த செம்மன் ரோட்டால் அப்படியே வந்தோம்னு சொன்னால் தலைமன்னார் மெயின் ரோடு வரும். ரைட், அப்போ தலைமன்னார் மெயின் ரோடு வரும். இந்த மெயின் ரோட்டில் இருந்து நீங்கள் இதில் நின்று பஸ் எடுக்க இயலாது, ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னுக்கு போகணும். அப்படியே போனீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் திரும்ப வந்தது பைக்கில், பட் நாங்கள் போகிறது பஸ்ஸில்ன்றபடியால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அப்படியே நேராக வந்து இந்த இடத்துல முன்னுக்கே பஸ் இருக்கும். பாருங்கள், வலது பக்கம் இந்த பெடிசன் குருசிங்க கடக்க இருக்கிறது ஒரு ஸ்கூல். ரைட், அப்போ அதில் அந்த சுருவம் இருந்த அந்த துண்டுக்குள்ளே தான் ஸ்கூல் இருக்குது. இப்போ இதுதான் பஸ் ஹால்ட். இதில் வந்துருந்து நாங்கள் அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஜேர்னி. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வ்ளாக்கில் சந்திப்போம். எல்லோரும் வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்ச ஆக்கள் வந்து வீடியோக்களை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றது வந்து இன்னும் கணக்க விளாக்குகள் நாங்கள் எங்கெங்கே எல்லாம் ஃப்ரீ டைம் மோஸ்ட்லி வந்து நாங்கள் டெக்னிக்கல் வீடியோஸ் செய்கிறது. பட் டைம்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படியான இடங்களுக்கும் போவோம். ஸோ லைக் பண்ணுங்க. சம் வீடியோஸ் நாங்கள் வந்து இங்கிலீஷில் செய்கிறது, சில வீடியோக்கள் இந்த மாதிரியான இடங்களை வந்து நாங்கள் தமிழில் செய்தால் நல்லன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்குள்ளே ஒரு ஃபாரினர் வந்து பார்க்குறன்றது சரியான ரேர். ஸோ நம்ம ஆக்கள் தமிழில் கதைக்கிற ஆக்களுக்கே இது நல்லா இருக்கும், அது அவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்குமன்றபடியால் நாங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே செய்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ரைட், தேங்க்யூ.